நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க. நல்லா பாருங்களேன் இல்லைங்க. ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டேனிஸ் இன்ஸ்டன்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற திருமணநாயக்கம் மால் தான் நம்ம ஆக்சுவலி வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. அது நான் எப்படி வந்தேன், ஏன் இன்னைக்கு ஃப்ரீ டீட்டெயிலாக சொல்கிறேன். அது வந்து காத்திருப்போம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மகா வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ண பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டு மக்கள் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க நம்ம மாலுக்குள்ள போய் சுற்றி பார்க்கலாம். மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாயக்கர் குரு பூஜைங்க. கிமு 1623 1659 வரைக்கும் நம்ம மதுரையை ஆண்ட மன்னர் தான் திருமலை நாயக்கர். அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டினது தான் இந்த திருமலை நாயக்கர் மஹால். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தூண் இருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலி அங்கேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம். நம்ம ஆக்சுவலி இந்த திருமலை நாயக்கர் மஹால் வந்து எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1630 வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. ஆறு வந்து கட்டி முடிச்சது கட்டினது வந்து 1920 குமாரி ஊருச்சி 1620 1936. அப்பனா 20 வந்து 36 எத்தனை வருஷம்? 20 10 16 வருஷமா இந்த மகால் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு தூண் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும், பெருசா இருக்கும். இந்த மகால வந்து நிறைய ஷூட்டிங்லாம் போயிருக்கு. இந்த அன்பே அன்பே பாட்டு இருக்குல்ல, அன்பே அன்பே கொள்ளாரு, அந்த பாட்டு தான் இங்கதான் வந்து ஷூட்டிங்லாம் போயிருக்கு. அது வரை மீதி நிறைய படத்துக்கு வந்து இங்க ஷூட்டிங்லாம் பண்ணிருக்காங்க. அந்த ரொம்ப ஃபேமஸான மால் இது. இங்க பாத்தீங்கன்னா சக்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஒரு தூணும் பயங்கரமா இருக்குங்க. ஆக்சுவலி வெயிட்ல போட்டிருக்காங்க, அவங்க அப்படி தெரியுது. இங்க பாருங்க, ஒரு தூணுமே பயங்கரமா இருக்கும். வந்து பிடிங்களேன், கட்டி பிடிச்சி காட்டுறேன். நாங்க பிடிங்க. இந்த தூண் சைஸ் வந்து நம்ம காட்ட பாருங்க எப்படி இருக்குது. இந்த மாதிரி இங்க பாருங்க, கட்டி பிடிச்சா கூட தெரியுது அவங்களுக்கு எவ்வளவு பெருசா இருக்குண்டு. இன்னும் ஃபுல்லா கவர் ஆகல, அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய தூணுங்க இது. சுத்தி வாங்க பாருங்க, அந்த அளவுக்கு பெரிய தூண் இது. பயங்கரமா பெருசா இருக்கு. இதுதான் அந்த காலத்துல எப்படி 1600 வருஷத்துலாம் எப்படி வந்து இந்த தூணை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, கட்டியிருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனா வந்து நம்ம தாஜ்மஹால் வந்து நம்ம இந்தியாவில சொல்றோம் நம்ம பெரிய ஒன்று சொல்லிட்டு. நம்ம ஊர் தமிழ்நாடு பத்திரிக்கை இது வந்து மிகப்பெரிய ஒன்று. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் ஜெயந்தி. அங்க பாத்தீங்கன்னா அதான் கூட்டம்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. இந்த மாலெல்லாம் போட்டிருக்காங்க. அதே நான் வெளியே போய் பார்த்து நான் அப்படியே எங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமலை நாயக்கர் மஹால் கட்டுறதுக்கான மண் எல்லாமே வந்துட்டு எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரையில் இருக்கிற தப்பாக்குளம் லொக்கேஷன் இருக்குல்ல, அங்கே தான் மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து மதுரை தப்பாக்குளத்துலேருந்து இந்த திருமலை நாயக்கர் மஹாலுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் வரதுக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதான் சொல்லுங்க, சிம்மாசனம் அங்கே எல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஆமாம், நல்லா தான் இருக்குது. ரொம்ப பழசாக இருக்குது. கோல்டு ஆலியானு சொல்லி வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போலாங்க. நான் வந்து குழந்தையா இருக்கப்ப வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. இதுக்குள்ள போலாம், ஆனா இப்ப வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. அவங்க ஏதாவது தெரியுமா? ஆக்சுவலி மொத்த மாலே பாத்தீங்கன்னா அங்க இருந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்து சுத்தி அப்படி போயிட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பக்கமும் உள்ள ஏதோ இருந்துச்சு. சின்ன பிள்ளை வந்தப்ப நம்ம இருக்குன்னு சொன்னீங்க. அந்த உள்ள உள்ள சுரங்கப்பாதை மாதிரி நல்லா இருக்கும். உள்ள ஒரு மண்டபம் இருக்கும். இப்ப ஏதோ அடைச்சு வச்சிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் இங்க பார்த்தா திருமலை நாயக்கர் ஹிஸ்டரி வந்து இங்கே போர்டில் போட்டுருக்காங்க. அது ராயல் பிளேஸ் ஆஃப் பில்டிங் 1636. அதான் நம்ம சொன்னோம். ஆமா, அதான் டீட்டெயிலாக இருக்கு. பழனி கோயின்ஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து தமிழ்ல இருக்கு. இது என்னது, நாடக சாலையா? என்னது? ஈவினிங் வந்து இங்க டிராமாஸ், நாடகம், கலை கண்காட்சிலாம், அதாவது மினி தியேட்டர் மாதிரி சொல்லலாம். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இங்கதான் ஜாலி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்க ஒன்று இருக்கு. இது வந்துட்டு ரோட் மேப். ஆமா, இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கோட்டு, அந்தப்புறம் அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எகிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள்.
ஜாலி பண்ணுங்க, ஆனா யாருமே இல்லை இங்க ஜாலி பண்றதுக்கு. ஆமா வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. ஆமா, இந்த பக்கம் என்னது மியூசியம், திருமண நாயக்கமா மியூசியம் போயிட்டு இருக்கு. நாட் அலவுடு இங்க. இருக்கு. யார் வந்து ஆசையா இருக்கிறாங்க? ஆசையாவா? இதுக்கு ஆசையா வரணும். நாங்க எதுக்கு நீங்க வந்திருக்கோம்னா எதுக்கு? ஆமா, அதான் முக்கியமா வந்துட்டு நான் நீங்க நார்மலைஸ் வந்தீங்கன்னா 30-50 rupees வரைக்கும் சார்ஜ் ஆகும். இன்னைக்கு வந்து நாயக்கரோட ஜெயந்தினால இன்னைக்கு ஃப்ரீ. அதனால நாங்க ஆக்சுவலி வந்து சரி vlog பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா இவங்க வந்து மதியானமே வந்துட்டாங்க. சாப்பாடும் போட்டுருவாங்க ஃப்ரீயாவே. இன்னைக்கு சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? லெமனு, தயிர் சோறு, கேசரி, கத்திரிக்காய் கூட்டு. முக்கியம். நல்லா இருந்துச்சாமாமா. வந்து மதுரையில ஃபுட்டு எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். ஒன்றும் பெருசு இல்லை. அவ்வளோதான், வெடிச்சிருவோம். வந்து நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. லவர்ஸ்லாம் நிறையா சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பானை. ஸோ இது வந்து 2000 years முன்னாடி வந்து இருக்குங்க. முதுமக்கள் தாழி URN 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 2000 years பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல. நல்லா இருக்கு பானை. ஆமா, அந்த பக்கமும் அதே பானை தான் இருக்கு. வேற பேரா இருக்குங்க. அதே தான். ஆமா, ஃபுல்லா பானை தான். 4 பானை இருக்கு. அவ்வளோதான் கூட்டம். முன்னாடி வந்துருக்கு. சரியான கூட்டமா இருக்கு. சரியான கூட்டமா இருக்கா? ஆமா, தேனியாலே அப்படி வந்து தூண் வாசலே உட்காந்துட்டோம். நம்ம இதோட டைமிங் பாத்தீங்கன்னா இப்போ காலைல 9 to சாயந்தரம் 5 மணி வரைக்கும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். தப்பா சொன்னா வந்து வீடியோ ஓடிட்டு கன்ஃபார்மா என்னமா கேட்டு அசிங்கப்படுத்த போறாங்க. கன்ஃபார்ம் தான். காலைல 9 to ஈவினிங் 5-5:30 இந்த மாதிரி டைம் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி டயத்துல வந்து இந்த லைட்டிங் எல்லாம் போட்டு இந்த மாதிரி தான். ஆமா ஆமாங்க, இது வந்து நைட் வந்து லைட் ஷோ வந்துட்டு சீக்கிரமாவே வந்து இங்க போட போறாங்கன்னு மாதிரி சொன்னாங்க மதுரையில. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரைக்கு ரொம்ப ஃபேமஸான டே. இங்க வந்து இது திருமண நாயக்கர் ஜெயந்தி. அந்த பக்கம் தப்பக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க வந்து தப்பத்து விழா வேலை இருக்கு. பரபரப்பா கூட்டம்லாம் பயங்கரமா இருக்கும். அதையும் போய் நம்ம பார்த்து மேபி vlog-ஆ அப்படி லைவா வந்து நான் போறேன். இன்னும் தண்ணி இருக்கு. தண்ணி வருதா? தண்ணி வருது. இங்க சின்ன இடம் தான். சுத்திட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் எடுத்துட்டு ஸ்டோரி எடுத்துட்டு அப்படியே கிளம்புறதான் பிளானு. இங்க ஒரு லவ் ஒன்று ஓடிட்டு இருக்குங்க. இங்க ஒரு ரோஸ் டேனால என்னன்னு தெரியல, இங்க ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போறப்ப நார்மலா அப்படியே காட்டுறேன். ஓகேவா? பின்னாடி இருந்து காட்டுறேன். ஆமா, இங்க பாருங்க. அப்படியே தெரியுதா? ஆமா, அங்க பாத்தீங்கன்னா திருமண ஜெயந்தி நல்லா வந்துருக்காங்க. மேல நெட்ல போட்டிருக்காங்க. தெரியுதா? எதுவும் உள்ள இருக்காங்க. ஆல்ரெடி லைட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது போல தூண் வந்து லைட் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா எல்லா பக்கமும் ஒரு தூணா லைட் போட்டு அப்படியே இங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நைட் டைம்ல. நல்லதா இருக்கு. ஆமா, அவ்வளவுதான். ஃபுல் ஃப்ரேம்ல இங்கதான். இங்க பாருங்க, ஃபாரினர்ஸ் கூட வந்து போட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாவே இருக்காங்க. பொதுவாக மதுரை போவாங்க எப்போ சொல்லுவாங்க இந்த மேச்சல் கோயிலாம் பார்க்கறதுக்கு வந்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த குதிரை வந்து இந்த என்ட்ரன்ஸ் இதுதான் படி. அங்கதான் சிம்மாசனம் இருக்கு. இங்க இருந்து குதிரை இருக்கு. இந்த குதிரை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஒரு காலை டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து ஏதாவது ஒரு இதா இருக்கும். தலை பாருங்களா? இல்லைங்க, இங்க ஆமா, இங்க பாருங்க தலை வளைஞ்சிருக்கு. அந்த பக்கமும் அதே தான். ரொம்ப வந்து தலை இல்லாத ஒரு குதிரை இல்ல, அது அங்க ஆள் உட்காந்துருப்பாங்க. இங்க கால் இருக்கு பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்க, கால் உடஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளவு பழசுங்க. அதனால உடஞ்சி டேமேஜா இருக்குங்க. ஆமா, அதனாலதான் பாருங்க. இது வந்து அரிய வகையா தான் இருக்கு. இது என்ன இரும்புலாம் இருக்குங்க. கல்லு வேற லெவல்ல இருக்கு. பயங்கரம். வந்து இதோட மேல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு எல்லோ ஒயிஷா இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. சூப்பரா ஒயிட் எல்லோ கலந்த மாதிரி நல்லா இருக்கு. அதனால இது பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்குங்களா? அந்த தாங்க இது கோயில்ல இருக்குங்களா? அந்த சிலைதானே இந்த மாதிரி தானே கோயில்ல இருக்கும். அந்த ஒரு சிங்கம் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அங்க வால் வந்து குதிரை வால் வச்சுட்டு பயங்கரமா இருக்கு. அது பேர் வந்து யாழ். பாத்தீங்களா? கீழே போங்க. அதான் இங்க இருக்குல்ல, அதான் வந்து இங்க இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா மேல இருக்கு. எல்லா பக்கமும் வச்சிருக்காங்க. அழகா. அவர் வந்து கைடு, அவங்க வந்து ஃபாரினர். கைடா கூட போயிடலாமோ? உங்க எண்ணம் கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகும்போது. அது வந்து இப்போதான் வந்துட்டு அங்கே லேடி வந்துட்டு எங்களை வந்து கிளம்ப சொன்னாங்க. அவ்வளோதான், கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்ப சொல்லிடுறாங்க.
அதான் எல்லாமே மேக்ஸிமம் கிளம்பிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க வந்து ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அவங்க நான் பேசினேன் 3 பேர்கிட்ட, கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க. அவங்க வந்துட்டு ஃப்ரான்ஸ் வந்து வந்திருக்காங்களாமாம்மா. அந்த பாய் கிட்ட பேசினேன், ஜென்ஸ் கிட்ட பேசினேன். அது வந்து ப்ராப்பராகவே இங்கிலீஷ் தெரியல. அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க பயந்துட்டு. நான் சும்மா விளாக் எடுத்து காட்டலாமே, வீடியோ பண்ணலாமே நான் தான் கேட்டேன். அவங்க வந்துட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து இதான் வந்து என்ட்ரன்ஸு. வரப்போ காட்டவே இல்லை. ஆமாம், கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, நல்லா காட்டல. கொஞ்சம் போயிடுச்சுலாம் சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கதவு இருக்கும். இது சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் பெரிய கதவு இருக்கும், பெரிய ஹைட்டில் இருக்கும். கூட்டம் வந்து மதுரை இருக்கு. ஆமாம், எங்கிட்ட இதான் வந்து டிக்கெட் கவுண்டரு. அண்ட் வந்து இங்கே வந்து இப்போ தான் ஜெயந்தி நடந்துகிட்டு இருக்கு. இதான் வந்து ஆக்சுவலி என்ட்ரன்ஸ். இங்கே வந்தீங்கன்னா இங்கே தான் சிலை இருக்குது. இதான் வந்து திருமண நாயக்கர் பூவெல்லாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிலை வந்து இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் வந்து பூங்கா, சின்னதாக பூங்கா மாதிரி. அங்கே வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அவ்வளோதான், கிளம்பலாம் நம்ம. அது வந்து பஸ்ஸில் வந்து என்ன வச்சுக்கோங்களேன், இதான் பஸ் ஸ்டாப்பு. ஆட்டோ எல்லாமே வருவாங்க. இங்கே பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மகள் வாசலே இருக்கும். அந்த பக்கம் வந்து மெயினாக இருந்தால் ஃபுல்லாக இங்கே வந்து வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா இங்கே ஜம்முன்னு வந்து பார்க்கலாம். மறைந்த முன்னாள் தலைவர் விஜயகாந்தோட பேனர் இருக்குது. நம்ம வண்டி வந்து இங்கே தான் இருக்குது. வண்டி இருக்கணும், அப்படியே கிளம்பலாம். அதான் நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து தெப்பத்தூர் விழாக்கு போகலான்னு இருக்கோம். தெப்பத்தூர் விழா போயிட்டு மேபி லைவ் இல்லாட்டி விளாக் முன்னாடி எடுத்தா காட்டுறேன் அவங்களுக்கு. கொஞ்சம் இப்படி திருவிழா பற்றி இருக்கும், மலையாளி ஃபேமஸ் ஆகிடும் சொல்லி காட்டுறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பை பை.